இந்த வீடியோவில் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது எய்ம்ஸ்லேருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்மனண்ட் ஃபார்மா வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன ஜாப் வேக்கன்சி அண்ட் தென் என்ன போஸ்ட்டு, சேலரி பேக்கேஜ் எவ்வளோ, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா, ஸோ ஒர்க்கிங் பிளேஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட்டாக A to Z இந்த வீடியோவில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிளியராக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலில் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி இந்த அஃபிஷியல் PDF அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைடு. எய்ம்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரெக்யர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சீரியல் நம்பர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ABC போஸ்ட் ரெக்யர்மெண்ட் எய்ம்ஸோடது அப்படின்னு வந்து கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு அஃபிஷியல் PDF வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த அஃபிஷியல் PDFல தான் நம்ம மற்றது எல்லாமே டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வீடியோட எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது எய்ம்ஸோட அஃபிஷியல் PDF. ஸோ இந்த அஃபிஷியல் PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த PDF உங்களுக்கு அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த PDF கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பட்டிண்டாலேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 4 May 2024 வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்ன நீங்கள் வந்து லேட்டாக அப்டேட் பண்ணுறீங்க, ஒருவேளை அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நான் கீழே வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ சீரியல் நம்பர் 3 வந்து பாருங்கள் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர் 3ல் இந்த நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் வந்து விட்டதுலேருந்து 30 டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 30 டேஸ் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4 June 2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் வந்து இருக்குது. ஸோ அதனால் கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க டைம் எடுத்து ரிலாக்ஸாக இந்த PDF A to Z வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த போஸ்டிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, குரூப் A குரூப் B Cயில் வந்து போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம குரூப் Aல டோட்டலாக எத்தனை போஸ்ட் வந்து விட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கேல் பே அண்ட் தென் எத்தனை போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்றது மீனிங். ஸோ எல்லாமே குரூப் A குரூப் B குரூப் C மூணுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம குரூப் Aவை பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ குரூப் Aல டோட்டலாக 16 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து நம்ம குரூப் B போஸ்ட்டுக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ குரூப் B போஸ்ட்டில் போத் இன்ஜினியரிங் அண்ட் தென் மெடிக்கல் ரெண்டுத்துக்குமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து ஆயிருக்கு. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கலில் அதன் அதர் தென் டெக்னிக்கல் போஸ்ட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த PDF மறக்காமல் ஷேர் வந்து பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம மற்ற எந்த நோட்டிஃபிகேஷனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுறதில்ல. ஸோ இந்த PDF படித்து பார்க்குறவங்க தயவு செஞ்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 20 போஸ்ட்டு குரூப் Bயில் வந்து விட்டுருக்காங்க. அடுத்து குரூப் C போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. டோட்டலாக அதில் 6 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபார்மசி போஸ்ட் வந்து எந்த குரூப்பில் வந்து இருக்குது அப்படின்னா குரூப் B போஸ்ட்டில் சீரியல் நம்பர் உங்களுக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ சீரியல் நம்பர் உங்களுக்கு எதில் இருக்குது அப்படின்னா 19ல் வந்து இருக்குது. சீனியர் ஃபார்மசிஸ்ட்டு லெவல் 6 பே ஸ்கேல் வந்து தரப்போகிறாங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களோட சேலரி பேக்கேஜ் வந்து இருக்க போகுது. ஸோ டோட்டலாக 2 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் லைக் போடாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்
குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேணுமா அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் அண்ட் தென் கமெண்ட்ஸில் வந்து புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை பற்றி வந்து கேட்டிங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஃபார்மசி புக்கோட பேசிக் லெவலில் இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் அகாடமிக்ஸ் இயரில் ஒழுங்காக படிக்கலை அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அட்லீஸ்ட் இப்போவது கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா, பேசிக் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம எல்லா எக்ஸாம்ஸும் வந்து கிளியர் பண்ணலாம். நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோட ஃபார்மசி எக்ஸாம் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட வந்து புக்ஸ் இல்லை, மெட்டீரியல்ஸ் இல்லை அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எல்லா சப்ஜெக்டோட லிங்க்ஸை வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள். தென் உங்களுக்கு எது சஃபிஷியண்ட்டாக இருக்கோ அந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி ஃபோக்கஸ்டாக வந்து படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அமேசானில் ஃபார்மகாலஜியோட கேடி திருப்பதி ஆத்தர் புக்ஸ் வேணும் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியறதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க புக்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ எடிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 January 2018 வந்து எடிஷன் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 23 September 2023 வந்து எடிஷன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கரண்ட்டான அப்டேட் நீங்கள் எடிஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க எல்லா புக்ஸ் லிங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்டேட்டோட எடிஷனு. ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் லிங்கை கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எம்சிக்யூ ப்ராக்டிஸ்க்கான புக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஸோ நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐசி, டிஎஸ்எஸ்பி அண்ட் தென் ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டர் அப்படின்றப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் வந்து வரும்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. யூபிஎஸ்சியோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ட்ரக் இன்ஸ்பெக்டர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து ஆயிருக்கு. ஸோ எனக்கு இந்த புக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் புக் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அதுலேயே லிங்க் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் தெளிவாக வந்து கொடுத்துருப்பா குரூப் ஏ போஸ்ட்டுக்கான சீரியல் நம்பர், போஸ்ட்டு அண்ட் தென் பே ஸ்கேலு, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும். அதே மாதிரி தான் மேலே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி கீழே வந்து கொடுத்துருப்பான். ஸோ நான் உங்களுக்கு வந்து குரூப் பி போஸ்ட், நம்மளோட ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பி போஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ குரூப் இதில் சீரியல் நம்பர் கீழே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சீரியல் நம்பர் 20 வந்து நம்மளோட சீனியர் ஃபார்மசிஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் சீனியர் ஃபார்மசிஸ்ட். ஆல்ரெடி நம்ம லெவல் ஆஃப் பே ஸ்கேல் வந்து மேலே வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து கேளுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்டு, சென்ட்ரல், யூடி, யூனியன் டெரிட்டரி, ஸோ எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த போஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அட்டானமஸில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனா ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் முடிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ஆறுன்ற ஆப்ஷனில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித் 6 year ரெகுலர் சர்வீஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெகுலர் சர்வீஸில் ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2ல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்ற அந்த கேப்பபிலிட்டி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து தயவு செஞ்சு யாரும் வந்து அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 6 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ ஒருவேளை இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இருக்குது. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்குள்ளே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை வந்து பண்ணுவேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறன்ற டவுட் வந்து கேட்கலாம், இல்லை எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ளை பண்ண வந்து ஹெல்ப் வந்து பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட்டை வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, பட் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றது தெரியல அப்படின்னா ஸோ கீழே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஹவு டு அப்ளை வீடியோ வந்து போடுங்க ப்ரோ அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக எத்தனை கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த ஹவு டு அப்ளை வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து பண்ணுறேன்.
நான் ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு 3 பாயிண்ட் தான். ஸோ மேலே ஒரு 2 பேரா, கீழே ஒரு 2 பேரா. ஸோ உங்களுக்கு வந்து நானே வந்து 90% வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபார்மசி வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவிலும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் சரி ரொம்ப கம்மியாக வந்து வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இது ஒரு சீரியஸ்னஸாக எடுத்துக்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாத கேண்டிடேட்ஸு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்மசி பற்றி டே டு டே அப்டேட்டு உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட சேர்ந்து படிக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோவை உங்களோட ஃபார்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.